வணக்கம், நான் உங்கள் அங்கேற்கண்ணி. நாம் இன்றைக்கு ஒரு அருமையான சுவையான குழிப்பணியாரம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் அதிரச மாவில் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ அதிரச மாவு மீந்துடுச்சுனாலோ அல்லது பாகு பக்குவம் தவறி அதிரசம் பிரிஞ்சு போகுது, கோதுமை மாவெல்லாம் சேர்த்தாலும் வரல அப்படின்னாலோ இந்த மாதிரி நம்ம குழிப்பணியாரமாக செஞ்சுக்கலாம். இப்போ நான் அந்த மாவை கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். இப்போ இதோட ஒரு செவ்வாழை சேர்த்துக்க போகிறேன். சின்ன பழமாக இருந்தால் நீங்கள் 2 பழம் கூட சேர்த்துக்கலாம், மஞ்சள் பழமாக இருந்ததுன்னா. இப்போது வாழைப்பழத்தை இது போல் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணீர் விட்டுட்டு நல்லா மையாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். ஏன்னா அரிசி மாவு கொரப்பாக இருக்கும் இல்லையா, அதிரச மாவு, அதனால் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப்பளவு கோதுமை மாவு, 1/4 கப்பளவு நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா சேர்த்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். மாவு பாருங்கள், நல்ல தோசை மாவு பக்குவத்துக்கு இருக்கணும். இப்போ இதை ஊற்றிட்டு ஒரு கப்பளவு தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு சிட்டிகை அளவு சமையல் சோடா சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். 20லிருந்து ஒரு 30 நிமிடத்திற்கு அப்படியே மாவை விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவு தோசை மாவு பக்குவத்துக்கு மாவு இருக்கணும். அப்போ தான் நமக்கு பணியாரம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது நம்ம பணியார சட்டி வச்சாச்சு. அதில் எண்ணெயும் கொஞ்சம் நெய் கலந்து ஊற்றிருக்கிறேன். ஒரு சின்ன டம்ளரில் பணியார மாவை எடுத்து இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குழியில் நிரப்பிக்கணும். ஒரு 3/4 அளவு ஊற்றிக்கிட்டால் போதும். ஏன்னா நல்லா புசு புசுன்னு மாவு பொங்கி வரும். பாருங்கள், இப்போ நல்லா வேக நல்லா வருது பாருங்கள் உப்பி. அடுப்பு நல்லா சிம்மில் இருக்கணும். கல் கொஞ்சம் சூடானதும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சவங்க அதிரச மாவு பாகுபக்குவம் தவறி கோதுமை மாவுலாம் கலந்தாலும் அதிரசம் சரியாக வரல அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் கொடுங்க, நான் பணியாரம் செய்கிறேன்னு சொல்லி இந்த ரெசிப்பியை உங்களுக்கும் செஞ்சு காமிக்கிறேன். ஏன்னா இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எத்தனை தடவை செஞ்சாலும் அதிரசம் நமக்கு சில நேரங்களில் பாகுபக்குவம் தவறிடும் இல்லையா. பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விடலாம். பார்க்கும்போதே தெரியுது இல்லையா, பணியாரம் நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு இருக்குன்னு. இப்போ அடுத்த பக்கமும் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு பணியாரத்தை எடுத்துட வேண்டியது தான். நமக்கு நல்லா மெதுன்னு சாஃப்டான புசு புசு பணியாரம் தயாராகிடுச்சு. நம்ம அரிசி மாவு ஊற வச்சு செய்யும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அதே போல் தான் அதிரச மாவில் செய்கிறதும் நல்லா வரும். இப்போது பணியாரத்தை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், பணியாரம் எவ்வளோ சாஃப்டாக புசு புசுன்னு இருக்கு இல்லையா. அதனால் சத்தான உணவுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.